அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில் முக்கியமான வீடியோ இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்திய விமானப்பட, அதாவது ஆபரேஷன் சிந்து டைமில் நாம் அது S-400 சுதர்ஷன் சக்ராவை எந்த அளவுக்கு பயன்படுத்தணும், நமக்கு வெற்றியை பெற்று கொடுத்ததுல இது முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுச்சு. இது எப்படி பாகிஸ்தானை அடிச்சுது அந்த டைமில், அந்த ஒரு காட்சி காண கிடைக்காம இருந்துச்சுல, இப்போ அந்த காட்சியை வெளியிட்டிருக்காங்க. லாங்கஸ்ட் எவர் ஏர் கில் ரெக்கார்டட் இன் மிலிட்ரி ஹிஸ்ட்ரி. அதாவது எங்கேயோ இருக்க டார்கெட்டை நாம் இங்கேருந்து அடிச்சு முடிக்கிறது, துல்லியமாக அக்யூரசி மிஸ் ஆகாமல். அப்போ இப்படி விஷயத்த பண்ணியிருந்தோம்ல, கிடைக்கிற செய்திகளெல்லாம் பாகிஸ்தானுக்கு பகீர கலப்புற மாதிரி தான் இருக்கும். ஒன்று அடுத்த செய்தி அப்படி தான் இருக்குது. நம்ம DRDO இருக்குல்ல, இவங்க உருவாக்குன ரொம்ப ரொம்ப ஷார்ட் ரேஞ்சிலான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதுக்கு பேர் விஷோராட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக என்ன கேப்பபிலிட்டினா, இந்த ஹை ஸ்பீட் த்ரெட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுரும். அதாவது ரொம்ப வேகமாக போவோம், எங்களோட இது அதுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அது இதுன்னு கருத்தம் பார்த்தீங்களா, பயங்கரமா போனாடி மூக்கடிப்பட்டு போனாங்களே, அது போல் எந்த த்ரெட் வந்தாலும் இதை அழகாக நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுரும். இந்த விஷோராட்ஸை நாம் இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட்டாக பார்க்கும்போது இதுக்கப்புறம் பாகிஸ்தான் நிலைமை என்ன ஆகுன்ற மாதிரி நமக்கே எழுது. இது டீசர்லையும் டீசர் தான். அதுவே இப்படி பயங்காட்டுற பாகிஸ்தானுக்கு அப்படின்னா, அப்போ நம்ம ஒட்டுமொத்த வளத்தை யோசிச்சு பாருங்க. ராணுவம் சார்ந்து வெவ்வேறு ஸ்பீட்ஸு, வெவ்வேறு ரேஞ்சு, வெவ்வேறு ஆட்டிடியூட்னு எந்த அளவுக்கா இருந்தாலும் அந்த த்ரெட்டை ஃபுல்லாக அடிச்சு காலி பண்ணுற கேப்பபிலிட்டி இதுக்கு இருக்கு.